உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழின சொந்தங்களுக்கு தமிழ் சிலம்பரசனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் 80வது சுதந்திர தின விழாவை தமிழக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 386 ஆண்டு கொண்ட கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றிருக்கிறார். அந்த சிறப்புரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதோடு ஜென்சி பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். சாதி மதங்களை கடந்து, மொழி இன வேறுபாடுகளை கடந்து, வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் ஓட்டளித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்ததாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். உண்மைதான். 2 ஆண்டுகளே ஆன ஒரு கட்சியை அதிகார மையத்துக்கு தமிழக மக்கள் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தமிழக மக்கள் மாற்றம் வேண்டி நின்றிருக்கிறார்கள், அந்த மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி இந்தியா விடுதலை அடைந்த இந்த நாளில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றும் போது கூட மகிழ்ச்சியாக அதை வெளிப்படுத்துகிறார். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து விக்கிரவாண்டியில் அவர் உரையாற்றும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள் என்று அவர்கள் உரையாற்றினார்கள். இன்றைக்கு விடுதலை நாள், இந்தியா விடுதலை அடைந்த நாள். ஆனால் நம் தமிழினத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி, நம்ம தமிழினம் ஒரு நாடு வேண்டி போராடிய வரலாறு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு தெரியும். ஈழத்தில் நம்ம இன மக்கள் தனக்கென்று ஒரு நாடு வேண்டி, அது மிக முக்கியமாக தமிழினத்திற்கென்று ஒரு தனி நாடு வேண்டி போராடினார்கள். அந்த போராட்ட வரலாறு முதலில் அகிம்சையாக தொடங்கப்பட்டு அதன் பிறகு ஆயுத வழி போராட்டத்தையும் நாம் நடத்தினோம், நம்ம இன மக்கள் நடத்தினார்கள். ஆனால் அதில் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து நம்ம இனத்தினுடைய போராட்டத்தை முடக்கினார்கள், நம்ம இன மக்களை இனப்படுகொலை செய்தார்கள். அந்த வழி இன்னும் நீங்கவில்லை. ஒரு தமிழ் தேசிய பேரினத்தினுடைய மக்கள் இனப்படுகொலை செய்து விடுதலை வேண்டி நின்ற மக்களை இனப்படுகொலை செய்தார்கள். மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள் என்று உரையாற்றினார். இந்த தமிழ் தேசியத்தை தாங்கி நின்ற மக்களுக்காக, விடுதலையை தாங்கி நின்று உயிரிழந்த மக்களுக்காக, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி என்று நம்ம சொல்கிறோம், அந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய நம்ம இன மக்களை, விடுதலை வேண்டி நின்ற இன மக்களை கொன்று குவித்த வழி இன்னும் நமக்கு இருக்கிறது. தமிழ் தேசியம் எனது மற்றொரு கண் என்ற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலை நாள். தமிழ் தேசிய இனத்தை தாங்கி நின்ற மக்களும் விடுதலை வேண்டி நின்றார்கள். இன்றைக்கு விடுதலை வேண்டி நின்றவர்கள் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலிகளோடும் மிகப்பெரிய உடல் உறுப்புகளை இழந்த பிறகும் இன்றைக்கும் விடுதலை வேண்டி நிற்கிறார்கள். அப்படி புலம்பெயர்ந்து சென்ற நம்ம தமிழின மக்கள், குறிப்பாக கனடா நாட்டில் நமக்கு நடந்த கொடுமையை, 2009 மே 18 நடந்த அந்த கொடுமையை அந்த வாரம் முழுவதும் கனடா நாட்டில் பல 2 அரசியல் கட்சிகளுக்கும் சென்று அங்கே தமிழ் டயஸ்பரா என்ற அரசியல் லாபிகளை செய்து இன்றைக்கு கனடா நாட்டில் நம்ம மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வாரத்தை இனப்படுகொலை அறிவுறுத்தல் வாரம் என்று ஒரு வாரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய பிரதமர் பாராளுமன்றத்தில் இனப்படுகொலை நாள் என்று அறிவித்தார். அதோடு நின்று விடாமல் நம்ம மக்கள் அங்கே போராடி நினைவு தூபியை உருவாக்கி இருக்கிறார்கள். மதிப்புக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். தமிழ் தேசிய இன மக்கள் இன விடுதலை வேண்டி நின்றார்கள். அவர்களுக்காக மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். தீர்மானம் மட்டும் இல்லாமல் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இனப்படுகொலை நடந்த அந்த வாரத்தை இனப்படுகொலை அறிவுறுத்தல் வாரம் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும். உலக தமிழ் மக்களுக்கு இந்தியாவினுடைய இந்த விடுதலை நாளில் கோட்டை கொத்தளத்தில் நின்று நீங்கள் நன்றி சொன்னீர்கள். இப்படி இனப்படுகொலை வாரம் என்று நீங்கள் அறிவித்தால் உலகத்தில் வாழக்கூடிய நம்ம தமிழின மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை செய்வார்கள். கோரிக்கை 2,
உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்ம தமிழின மக்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். நம்ம இன மக்களுக்கு நடந்த அந்த கொடுமையை ஒரு நினைவு சின்னமாக, ஒரு நினைவு தூபியாக உங்கள் காலத்தில் உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு நிலத்தில் ஒரு நினைவு தூபியை உருவாக்க வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். மூன்றாவது கோரிக்கையாக இனப்படுகொலை நாள் என்றும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இப்படி அறிவித்தால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்ம தமிழின உறவுகள் மட்டுமில்லாமல் இன விடுதலைக்காக நின்ற நம்ம மக்கள் பெரும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அதோடு இன்னொரு தீர்மானத்தையும் நீங்கள் முன்மொழிய வேண்டும். ஒரு பொது வாக்கெடுப்பு செய்வதற்கான ஒரு தீர்மானத்தையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் இயற்ற வேண்டும். இந்தியாவினுடைய விடுதலை நாளை நாம் கொண்டாடுகிற பொழுது நம்ம இனத்தில் பிறந்த, நம்ம இனத்துக்காக ஒரு தனி நாடு வேண்டி நின்ற அந்த மக்களுடைய வலியையும் நாம் உணர்ந்து நீங்கள் இந்த 4 கோரிக்கையையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த காணொளியில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.